ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. இவன் வந்து சிக்கல்பதி. நம்ம திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற குன்னத்தூரில் நம்ம சாந்தி சிஸ்டர் சொல்லி நம்ம போய் ரெஸ்க்யூ பண்ணோம். பொங்கல் முடிஞ்சு 2 நாளில் நான் இவனை ரெஸ்க்யூ பண்ணேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. இவனை நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் நான் வீடியோ போடும்போது தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவனை நான் 1 மாதமாக மறக்கலைங்க. 1 மாதமாக இவனை அனுதினமும் நான் பார்த்து இவன் படுற கஷ்டத்தெல்லாம் நான் கூட இருந்து பார்த்து இவனுக்கு சாப்பாடு கொடுத்து இவனை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் தினமும். இவன் நாளுக்கு நாள் ரெக்கவர் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ நல்லா புண்ணெல்லாம் காஞ்சிருச்சுங்க. நீங்கள் இப்போ எல்லோரும் பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டு கடன் சொல்லி பார்த்துக்கிட்டே தாங்க இருந்தேன். அந்த டாக்டர் அம்மா உண்மையிலே கடவுள் தான். அவங்க சாமி தான் எனக்கு. அவங்க நான் பணம் கூட கொடுக்கல. ஆனால் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி இவனை நல்லபடியாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவனுக்கு 3 ஊசி தாங்க போட்டோம். அவன் நல்ல 3 ஊசியிலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இவனு ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே பார்த்ததில் இவன் வந்து ஊசி போட்டாவே ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜில் தான் இருந்தான். இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. நல்ல நிலைமைக்கு இவன் வந்துட்டான். இவனுக்கு வந்து அடுத்து வந்து கருத்தடை தாங்க. கிட்டத்தட்ட 35,000 40,000 ரூபா வரைக்கும் இவனுக்கு செலவாகுதுங்க. கருத்தடையும் கையோடு பண்ணி விட்டுட்டா இவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அங்கேயே கொண்டு போய் அதே இடத்துல விட்டுறலாம். நாங்கள் பிடிக்கும்போதே அவங்க சொன்னாங்க, ரெடி பண்ணி கொண்டு வந்து விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு. நீங்கள் எல்லாருமே எனக்கு கடவுள் தான். நிறைய பேர் நிறைய உதவி பண்ணீங்க. நீங்கள் பண்ணின உதவிகளில் தான் நான் வந்து நிறைய பப்பிகளை வந்து ரெடி பண்ணி நான் வெளியில் விட்டுருக்கேன். அவங்கவுங்க இடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கேன். இவனுக்கு 2 ஊசி 3 ஊசிங்கிறப்ப நல்லா ரெக்கவர் ஆகிட்டான், நல்லா ஆகிட்டான். இடையில கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போச்சு. ஏன்னா பவரான ஊசி போடுறதுனால இவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் நான் கும்பிடாத சாமி இல்லைங்க. கும்பிட்டு இவனை எப்படியே காப்பாற்றிட்டேன். இவனுக்கு கருத்தடை பண்ணணும். தயவு செய்து என்னோடய சகோதரிகள் நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா உங்களை நான் கடவுளாக கும்பிட்டு உங்கள்கிட்ட பிச்சை கூட நான் கேட்டிருப்பேன். அந்தளவுக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். கடம்பனுக்கும் வந்து நாளைக்கு 8வது ஊசி போடுறாங்க. அவனும் வந்து புதன்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணணும். எல்லாருமே டிஸ்சார்ஜ் பண்ணுற ஸ்டேஜில் வந்துட்டாங்க. தயவு செய்து உங்களால் முடிஞ்ச பண உதவி செஞ்சு என்னை இதிலேருந்து மீட்டு கொடுங்க.